ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஒரு அப்கமிங் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் மொபைல்னால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா, ஒன் தரப்புலேருந்து நிறையா ஒரு மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸில் இன்றைக்கி ஜூலை மந்தில் ஒரு மொபைல் ஃபோனுங்கிறது வந்து வரப்போகுது. இது வந்து அப்கமிங் லிஸ்ட்டில் இருக்குது. இதோட இது வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். ஒரு நார்மல் காஸ்ட்டு தான் அப்படின்னே சொல்லலாம். ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 40,000 30,000 அப்படின்னு விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24,000 இப்படின்னு ஒரு மொபைல் வந்து இந்த இதில் லான்ச் ஆக போகுது. அந்த வீடியோ அந்த ஃபோனை பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட ரெண்டு வெரைட்டி தான் விட்டுருக்காங்க. கிரே கலரில் ஒரு ப்ளூ கலரில் மட்டும்தான், இந்த 2 வேரியண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 தான் கலரு. இப்போதைக்கு இந்த 2 கலர் தான் விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கேமரா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேமரா வந்து பார்த்துடலாம். பேக் கேமராலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 48 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா செகண்ட் கேமரா. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP டெப்த் சென்சார் அப்படி கொடுத்துருக்காங்க. 2 MP கேமரா பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தோம்னா, இந்த செல்லில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பஞ்சுவல் ஹோல் டிஸ்பிளே செல்ஃபி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுலேயும் கொடுத்துருக்க மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ இந்த மாதிரி சீரீஸில் வர மாதிரி தான். 32 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை டிஸ்பிளேயில் பார்த்துக்குங்க. 48+8+5+2 ப்ரைமரி கேமராவாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 32+8 MP டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க பின்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே வந்து பார்த்துடலாம். டிஸ்பிளே சைஸு இதில் வந்து டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் தந்திருக்காங்க. 16.36 சென்டிமீட்டர் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லா டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதனாட்டி 120 Hz ரிஃப்ரெஷஸ் தராது. இது 90 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் அப்படி தந்திருக்காங்க. இது 120 கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா லீக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நமக்கு கிடச்ச லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டு தான் தந்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டில் தான் வந்து ஒர்க் ஆகவே போகுது. இது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் பார்த்துடலாம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 765 அப்படின்னு தந்திருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனில் இது ஒரு நல்ல இதுன்னு சொல்ல முடியும். இது ஸ்னாப் ட்ராகன் 765G அப்படின்னு ஒரு மாடல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரில. இது யூஸ் பண்ணால் தான் தெரிஞ்சுக்கவே முடியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸர் வந்து நிறையா செல்லுலேயும் இருக்குது. இதுதான் நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லேயும் 765G தான் தந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டைமாக ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 5G இந்த செல்லில் கொண்டாந்துருக்காங்க. 5G கொண்டாந்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G. இப்போ இன்னி வரப்போகிற எல்லா செல்லுலேயுமே 5G தான் வரும்னு நினைக்கிறேன். 5G தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லானது தான். இன்னி வர எல்லா செல்லும் 5G தான். அப்படியே நம்ம பேட்ரி பேக்கப் பற்றி பார்த்துடலாம். ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு பேட்ரி பேக்கப் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பேட்ரி பேக்கப் அப்படியே பார்த்துடலாம். பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 4115 வாட்ஸ் mAh தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா 4115 சொன்ன மாதிரியே. அதே மாதிரி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டைப் சி போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா குயிக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுதுன்னா ஆக்சிஜன் OS அப்படியில் தான் ரன் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷனில் தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. இது ஆக்சிஜன் OS. நம்ம செல்லு ரெட்மிலலாம் பார்த்திங்கன்னா இது MIUI லெவல் இந்த மாதிரிலாம் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இது ஆக்சிஜன் OSங்கிறது ஒரு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா இதில் சைட்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, பேக்லேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். சைட்லேயும் இல்லை, பேக்லேயும் இல்லை. இது வந்து உங்கள் செல்லு ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது நிறைய இதில் சொல்லியிருக்காங்க லீக்ஸில்.
இது ஆன் ஸ்க்ரீன் சென்டர்லேயே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஆன் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து அதர் சென்சார், லைட் சென்சார், ப்ரோமோட்டிக் சென்சார், கைரோஸ்கோப் அப்படிங்கிற நிறைய சென்சார் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கார்னிக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இது எப்படி இது லீக்ஸில் வந்துச்சா, கார்னிக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனில் தந்திருக்காங்க. செல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அந்த இது மாதிரி தான். இப்போ ஃபைனலாக ரேட்டெல்லாம் பார்த்துடலாம். 8GB 128GB பார்த்தீங்கன்னா 22,000க்கு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 12GB RAM ப்ளஸ் 256GB பார்த்தீங்கன்னா 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. இது லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இந்த செல்லு யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ புக்கிங் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு ஆன்லைனில். ஆஃப்லைனில் கிடைக்கிறக்கு சான்ஸ் கம்மி தான், ஆனால் ஆன்லைனில் நிறைய இடத்துல இப்போயே நிறையா புக் பண்ணிட்டாங்க. ஜூலை 21 வந்து லான்ச் ஆகுது. அதே மாதிரி OnePlus Nort லைட் அப்படின்னு ஒரு மொபைல் வேறு வந்திருக்கு. 13,000 அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் 13,000 18,000க்கு வந்து யாரும் லான்ச் பண்ண மாட்டாங்க. இவங்க ஸ்டார்டிங் ரேட்டே 40,000 50,000 அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 24,000 to 30,000க்குள்ளே வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு நல்ல ப்ரைஸுக்குள்ளே OnePlus கொண்டாந்துருக்காங்க. OnePlus லைட் அப்படிங்கிற ஃபோனை தான் 18,000 13,000ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற அப்கமிங்